ஆளுமை மிக அரசுப்பணி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவூத். இன்னைய மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 28 வருஷமாக பெண்டிங்காக இருந்த ஒரு கம்யூட்டேஷன் மேட்ருக்கு இப்போதைக்கு இடைக்கால தடை கொடுத்துருக்கு மும்பை நிர்வாக தீர்ப்பாயம். அதுதான் இன்றைக்குள்ள சப்ஜெக்ட். என்ன மேட்ரு எப்படின்னா, ஹரி அண்ட் சாஸ்தே அண்ட் அதர்ஸ், அதாவது கோர்ட்டில் வந்து ஹரி வகையராம்பாங்க. அவங்க யூனியன் ஆஃப் இந்தியா, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மற்றவங்கன்னா செக்ரட்டரிஸ் அவங்களுக்குலாம் எதிராக ஒரு கேஸ் போட்டாங்க. என்ன கேஸு? கம்யூட்டேஷனை வந்து 15 வருஷம் பிடிக்கக்கூடாது, 12 வருஷம் தான் பிடிக்கணும்னு ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸுக்கு போன 11/11/2024 அன்றைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மும்பை நிர்வாக தீர்ப்பாக என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கு, எக்காரணத்தை மட்டும் 12 வருஷத்துக்கு மேலே பிடிக்காதீங்கன்னு ஒரு இடைக்கால ஸ்டே கொடுத்துட்டு, ஸோ யாருக்கும் பிடிக்க மாட்டாங்க. அது 7 பேருக்கு அந்த ஸ்டே கொடுத்துருக்காங்க. அடுத்த ஹியரிங் வந்து 19/12/2024 ஒத்தி வச்சுருக்காங்க. இதோட மேட்ரு விவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, என்னென்ன பாயிண்டில் அதை நிராகரித்தாங்கன்னா, 5வது பே கமிஷனில் என்ன பண்ணாங்கன்னா, கம்யூட்டேஷனை வந்து 12 வருஷத்துக்குள்ளே முடிச்சுக்கிறணும், 15 வருஷம் வரைக்கும் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனை, அது எத்தனையோ ரெக்கமெண்டேஷனுக்கு மேலே அரசு எத்தனையோ நன்மைகளை செஞ்சுருக்கு. ஆனால் இந்த ரெக்கமெண்டேஷன் மட்டும் என்ன பண்ணிட்டு அதை வந்து மறுத்து முடியாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க கோர்ட்டில், நீங்கள் வந்து 5வது சம்பள கமிஷன் பரிந்துரையை நிராகரிச்சிங்க, அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் உங்கள்கிட்ட எதுவும் ரெக்கார்டு இல்லை. முதல் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் அதுதான். நீங்கள் என்ன காரணத்தை இது நிராகரிச்சிங்கிறதுக்கு எந்த விதமான உங்கள்கிட்ட ரெக்கார்டும் கிடையாது. முதல் பாயிண்ட் அது. அடுத்ததாக பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டில் என்ன பண்ணாங்க, இந்த கேஸ் போகும்போது கரெக்டு தான், அது வந்து 15 வருஷம் பிடிக்கக்கூடாதுன்னாங்க. அந்த தீர்ப்புக்கு சுப்ரீம் கோர்ட்டு எந்த ஸ்டேயும் வழங்கலை. ஆகையினால அது ஓகே, ஹோல்டு குட்டு, இது கரெக்டு தான் ஆகிட்டு. அடுத்தாப்புல குஜராத்தில் வந்து 12 வருஷத்துக்குள்ளே முடிச்சுக்கிறாங்க கம்யூட்டேஷனை. ஆந்திராவில் வந்து 13 வருஷத்துக்குள்ளே முடிச்சுக்கிறாங்க. நீங்கள் மட்டும் ஏன் அப்படி பண்ணுறீங்க? அடுத்த பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு, 2014 2024 வட்டி 5.4%லேருந்து 6.5% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் வந்து 8% வட்டி போடுறீங்க. ஆகையினால அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தாப்புல இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு, 12 ஆண்டுக்குள்ளே வந்து பிடிக்க முடியாது, கம்யூட்டேஷன் கொடுத்தாச்சுன்னா 12 வருஷத்துக்குள்ளே பிடிக்க முடியாதுன்னு நீங்கள் நிரூபிக்கலை. யார்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நிரூபிக்கலை. ஆகையினால் இந்த இடைக்கால தடை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 12 வருஷத்துக்கு மேலே இது பண்ணாக்கும் அதுக்கு மேலே வந்து பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது தமிழக அரசு ஊழியர்களுக்கு பொருந்துமாங்கிறது முக்கியமான கேள்வி. தமிழக அரசு ஊழியர்களுக்கு இது பொருந்துங்கிறதுக்கு என்னென்ன பாயிண்ட் இருக்குதுன்னா, முதல் பாயிண்ட்டு, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போகிற எந்த உத்தரவையும் அந்தந்த மாநில அரசுகள் அதுக்கு தகுந்தாப்பில் அமைச்சிக்கலான்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, 5வது சம்பள கமிஷனில் செய்யப்பட்ட பரிந்துரை வந்து எல்லாருக்கும் அமல்படுத்தும் போது நமக்கும் ஒரு தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் உள்ளது தான். ஆகையினால இது நமக்கு சாதகமானது. அப்புறம் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தது என்ன, 12 வருஷத்துக்கு மேலே பிடிக்கக்கூடாதுன்னு. அதை சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே பண்ணலை. ஆகையினால 2வது பாயிண்ட் ஓகே. 3வதா அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேறு விதின்னு நீங்கள் சொல்லலை, ரெண்டுக்கும் ஒரே விதி தான். ஆகையினால குஜராத்லேயும் ஆந்திராவிலும் இருக்கிறது நீங்கள் ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது தமிழக அரசு வீடுகளுக்கும் வரலாங்கிறதுக்கு 3வது சாதகமான பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு, வட்டி குறைஞ்சிட்டு, அதாவது 31/12/2005 வரைக்கும் கம்யூட்டேஷனுக்கு வட்டி 4%, 1/1/2006 கம்யூட்டேஷனுக்கு வட்டி 8%. ஆனால் இந்த 2014 24 வட்டி குறைவோ வந்து 5.40 6.50 வரைக்கும் குறைஞ்சிட்டு. ஆகையினால இந்த பாயிண்ட் என்னாச்சு, அது சாதகமாக தான் இருக்குது. அடுத்ததாக எல்லாருக்கும் பொதுவான பாயிண்ட் இது, 12 வருஷத்துக்குள்ளே பிடிக்க முடியாதான்னா பிடிக்க முடியும். அது 10% சொச்சத்திலே முடிஞ்சு போயிடும் அசல். இந்த வட்டி கணக்கு பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும். ஆகையினால இந்த சொல்லப்பட்ட 5 பாயிண்ட்டுகளுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அது வந்து சாதகமாக தான் இருக்குது. இது யாருன்னா, இவங்க ரயில்வே ஊழியர்கள். ரயில்வே ஊழியர்களுக்கு உள்ளது நமக்கு பொருந்துமானா, ரயில்வே ஊழியர்களுக்கு உள்ளது என்ன பண்ணணும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உத்தரவு போடும். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு 7 பேருக்கு தான் ஸ்டே கொடுத்துருக்காங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கல. இப்போ சமீபத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நோசனல் இன்க்ரிமெண்ட்டுக்காக ஐஎம் பெருமாள் முதல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கினார். உடனே நிறைய பேர் போய் ஆர்டர் வாங்கினாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டு எல்லாருக்கும் பொதுவாக ஒரு உத்தரவு போட்டு, அதே போல் இவங்க 7 பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னு மற்றவங்களும் கோர்ட்டுக்கு போவாங்க, எங்களுக்கும் குறைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உத்தரவு போட்டுரும். அதை தொடர்ந்து
தமிழ் அரசு ஊழியர்களுக்கும் உத்தரவு வரலாம். 2வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா 2009 வரைக்கும் வந்து முடிஞ்சவங்க ரிட்டையர் ஆனாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த டிசம்பரோட 15 வருஷம் ஆயிரும். டிசம்பரோட 15 வருஷம் ஆயிரும். அப்படிங்கிற போது அவங்களுக்கு 15 வருஷம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்களாங்கிறது முக்கியமான கேள்வி. நீதிமன்ற தீர்ப்பாயத்தில் கேஸ் போட்ட இந்த சாஸ்திய வகைரா என்ன பண்ணாங்க, 12 வருஷம் தான் பிடிக்கணுங்கிறது அல்லாமல் இன்னொரு கோரிக்கையும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஏற்கனவே 15 வருஷம் முடிஞ்சு போயிருந்தா அவங்களுக்கு கூடுதலாக பிடிக்கப்பட்ட தொகையை 6.5% வட்டியோட திருப்பி கொடுக்கணும்னு இருக்காங்க. அவங்க கோரிக்கை இது ஒரு முக்கியமான கோரிக்கை. எப்படின்னா, இப்போ 2009 வரைக்கும் ரிட்டையர் ஆனாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே 15 வருஷம் இந்த டிசம்பரோட முடிஞ்சு போகும். அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கு தான் இனிமேல் அரைஸ் ஆகும். ஏன்னா இவங்க என்ன சொல்றது, அந்த 2009 ரிட்டையர் ஆகி இப்போ இன்னைக்கு முடிஞ்சு போச்சு பாருங்க 15 வருஷம், அவங்களுக்கெல்லாம் கூட அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். அதுவும் ரிட்டர்ன் பண்ணுறது மட்டும் இல்லை, 6.5% வட்டியோட கொடுக்கணுங்கிறாங்க. இது சாத்தியப்படுமாங்கிறது தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கேஸ் போட்ட உடனேயுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன அதுக்கு பதில் கொடுத்தாங்கன்னா, சட்டம் வந்து 1981 கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன் ரூல்ஸு 1981 போட்டது யார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அவங்க இப்போ வந்து அதில் ஒரு 19 இல்லை ஒரு 44 24 43 வருஷம் கழிச்சு நீங்கள் இதுவே வந்து லிமிட்டேஷன் ஆகிட்ட தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது கொடுத்தாங்க. அதை வந்து கோர்ட்டு வாங்கிக்கல, அதை ஒத்துக்கல. அப்படி இருக்கும்போது 43 வருஷமாக ரிட்டையர் அவங்களுக்கு கொடுப்பாங்களா? அது சாத்தியப்படாது. அதனால இது நமக்கு வருமாங்கிறது இது சந்தேகம்தான். அடுத்தாப்புல 3வது பாயிண்ட், 15 ஆண்டுங்கிறது வந்து முதல்ல என்னவா இருந்துச்சுன்னா, ஓய்வு பெற்ற தேதியிலேருந்து 15 வருஷம் இருந்துச்சு. ஆரம்பத்தில் ஓய்வு பெற்ற தேதியிலேருந்து 15 வருஷம் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, என்னைக்கு கம்யூட்டேஷன் பணத்தை வாங்கினீங்களோ அந்த தேதியிலேருந்து வச்சுருக்காங்க. இதான் நடைமுறையில் இருக்குது. ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, கம்யூட்டேஷன் என்னைக்கு சேங்ஷன் பண்ணாங்களோ அந்த தேதியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆக இதுக்கு மட்டும் கொஞ்சம் அநேகமாக கவர்மெண்ட்டில் இதை பார்த்து தான் செய்வாங்க. எப்படி இருந்தாலும் இந்த தேதியிலும் சரிதான், இந்த தேதியிலும் சரிதான். ஆனால் இந்த தேதியிலேருந்துங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா லேட்டாக கூட கம்யூட்டேஷன் வாங்கியிருக்கலாம், அதனால் இப்போ செய்ய மாட்டாங்க. அடுத்தாப்புல இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இது வரைக்கும் வந்து சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க கம்யூட்டேஷனே வாங்காமல் இருப்பாங்க. அது காரணம் என்னென்னு கேட்டால், இந்த 15 வருஷம் பிடிக்கிறது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. என்னன்னா, ஏற்கனவே கம்யூட்டேஷன் என்ன அப்படி இருந்துச்சுன்னா பிடிக்கிறது, அவங்க இறந்து போயிட்டாலும் குடும்ப பென்ஷன்லேருந்து பிடிக்கணும்னு இருந்துச்சு. யாருக்கு, கம்யூட்டேஷன் வாங்கினவங்க இறந்து போயிட்டாலும் குடும்ப பென்ஷன்லேருந்து பிடிக்கணும்னு இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆகிப்போச்சு, கம்யூட்டேஷன் கொடுத்தா அவர் சாவர வரைக்கும் பிடிக்கணும்னு இருந்துச்சு. இதையெல்லாம் மாற்றி தான் இப்போ 15 வருஷம் ஆக்கியிருக்காங்க. ஆனால் இதை 12 வருஷமாக ஆக்கிறதுக்குன்னு இந்த 19/12/2024 உத்தரவு வறுமையானால் இது வரைக்கும் வந்து இவ்வளவு பணத்தை கொடுக்குறதா அப்படின்னு தயங்கி நின்றவர்கள் நிச்சயமாக பண்ணலாம். இப்போ கூட அப்ளை பண்ணி வாங்கிடலாம். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரிட்டையர் ஆன 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து கம்யூட்டேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மெடிக்கல் செக்கப்புக்கு போக வேண்டியதில்லை. ஏன்னா மெடிக்கல் செக்கப்புக்கு போய் எதானு வந்து உடம்பு அது இதுன்னு சொன்னால் நமக்கு அந்த பயமே நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். 1 வருஷத்துக்கு உள்ளே இருக்கிறவங்க சீக்கிரம் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலேயும் ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறவங்க போய் மெடிக்கல் போர்டுக்கு போய் கூட என்ன பண்ணிக்கலாம், கம்யூட்டேஷன் வாங்கிக்கலாம். அடுத்ததாக 2வது கம்யூட்டேஷன், இதுதான் இப்போ இன்னும் பாக்கி இருக்கிறது. 7/12/90 வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பே கமிஷன் வந்தால் பென்ஷன் அதிகமாகும் இல்லையா. உதாரணமாக 6வது பே கமிஷனில் 10,000 ரூபா பென்ஷன் வாங்குறவர் என்ன பண்ணியிருப்பார், 3,333 ரூபா கம்யூட்டேஷன் பண்ணி பணம் வாங்கியிருப்பார். அந்த 10,000 என்பது 7வது பே கமிஷனில் 25,700 ஆகிருக்கும். ஆக 10,000 போக 15,700 இன்னும் பாக்கி இருக்குது. இந்த 15,700ல் 5,233 கம்யூட்டேட் பண்ணலாம்ங்கிறது 7/12/90 வரைக்கும் இந்த விதி இருந்தது, இப்போ இல்லை. இன்னும் அந்த பாயிண்ட் அநேகமாக அரைஸ் ஆகலை. இது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒன்றிய அரசு கட்டுமா மட்டுமல்லாமல் அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உத்தரவு போட்டுச்சுன்னா தமிழக அரசும் பரிசீலிக்கலாம், தமிழக அரசுகளுக்கும் வரலாம். ஆனால் இந்த 15 வருஷம் முடிகிறதுக்கு முன்னையே வந்து முடிஞ்ச பிற்பாடும் வந்து எனக்கு ரீஃபண்ட் கொடுக்குறதுங்கிறது வராது. ஸோ இந்த இடைக்காலத்துக்குள்ளே 15 வருஷம் முடிஞ்சவங்களுக்கு திரும்பவும் கிடைக்குமாங்கிறதுலாம் உத்தரவாதம் கிடையாது. நம்மை பொறுத்த வரைக்கும் இனி வர்றவங்களுக்காவது 12 வருஷத்தோட முடிஞ்சு போனால் பரவாயில்லை. அந்த வகையில் 28 வருஷமாக நிலுவையில் இருந்த தீர்ப்பு மிகவும் முக்கியமானது. 19/12/2024 அன்னைக்கு அந்த கோர்ட் வந்து அந்த கேஸ் வந்து லிஸ்ட் ஆகுது. அன்னைக்கு அநேகமாக தீர்ப்பு வந்துடலாம். அதுக்கு பிறகு 12 வருஷம்தான். நன்றி, வணக்கம்.